ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து சண்டே விலாகோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலாக காஸ்கோக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த கூல் ஸ்ப்ரிங் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாலுக்காக நான் போகலை. இந்த ப்ரைமார்க் ஷாப்பை வந்து சடனாக நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். அதனால் இந்த ஷாப் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவசரமாக ஆக்சுவலாக வீட்டுக்கு போகிற பிளானில் இருந்தோம். காஸ்கோவில் பீஸாலாம் சாப்பிட்டதுனால ஓகே கொஞ்சம் தெம்பாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்குள்ளே பூந்தாச்சுங்க. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லியில் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்தப்போ ஃபிலடோஃபியாவில் நான் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷாப்பு. கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஸ்வெட் டிஷர்ட்ஸ்லாம் இங்கே வாங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸு ட்ரெஸ்ஸுமே இங்கே நிறைய கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்கங்க. இப்போ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறங்காட்டி அந்த கிறிஸ்மஸ் தீமில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டாய்ஸ் தீமில் வந்துட்டு பேகு, ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் பேக்கு இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஷூஸ் எல்லாமே வந்து எப்போவுமே அப்டேட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த கடையில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு இந்த ஒயிட் ஷூ வாங்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்வெட் டிஷர்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா மெயினாக வந்துட்டு அது தான் வந்தது அவளுக்கு வந்து. ஏன்னா இந்த ஸ்வெட்டர் வந்து அவள் பெருசாக போட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே வந்து அந்த ஜர்க்கின் போட்டு விட்டாலும் அதை போய் கழட்டி வச்சாலும் எனக்கு வந்துட்டு அவள் கோல்டு வந்துடுமோ, மறுபடியும் கோல்டுனா கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கிறது, ரொம்ப அழுவா, ரொம்ப சிரமப்படுவா. அப்படிங்கிறதுனாலே இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் திக்காக போட்டு விடுறதுக்காக சொல்லியிருந்தேன். வீட்டிலேருந்து அம்மா அனுப்பியிருந்த 2 டிஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், பத்தாமையும் போயிடுச்சு. அதனால சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா $5ங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. நான் அதில் 2 டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பேகு, இன்றைக்கி ஒரு டாய் வெரைட்டியில் வந்து பேக்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த வெரைட்டிலேயே எல்லா பேக்ஸும் ஹேண்ட் பேக் கிடைக்கும், க்ராஸ் பேக் இருக்கும், பேக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு தீமில் இருக்கும். இந்த மிக்கி மவுஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேவரேட்டுங்க எனக்கு. ஒவ்வொரு தடவை போகிறப்போ அந்த மிக்கி மவுஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து ப்யூர் ஒயிட்டு. நான் ஃபில்லியில் இருக்கும்போது என்னோடய பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலரு மிக்கி மவுஸ் போட்டதான். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது நான் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன். 3 இயர்ஸ் ஆச்சுங்க. நான் இன்னும் அந்த பேக் தான் 4 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் நான் வந்து அந்த பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பேகுமே அப்பப்போ அப்டேட்டில் இருக்காங்காட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா கம்மியாக ப்ரைஸாக இருந்தாலும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்லாம். கம்மி ப்ரைஸுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் இங்கேயும் தரமாட்டாங்க. நான் எடுத்த அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டும் ஒயிட் கலர் பேண்ட்டும் எடுத்திருந்தேன் பாப்பாவுக்கு. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா $5 தான். அந்த ஒயிட்டை தவிர வேறு எந்த கலர் நீங்கள் எடுத்திங்கனாலும் $10ங்க. இல்லாட்டி